الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن سيدنا ومولانا محمدا صلى الله عليه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنما يوفى الصابرون أجرهم بغير حساب فقال النبي صلى الله عليه وسلم وما أعطي أحد عطاء خيرا وأوسع من الصبر أو كما قال عليه الصلاة والسلام رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கு மரித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் வாழக்கூடிய இந்த உலக வாழ்க்கையிலே நம்மிடத்தில் இருக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய மகத்தான ஒரு நல்ல பண்பாடை பற்றி, நல்ல தன்மையை பற்றி அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவும் அவனது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பாராட்டி வாழ்த்தி சொல்லி காண்பிக்கிறார்கள். நம்மிடத்தில் இருக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான தன்மை, பண்பு, சகிப்புத்தன்மை, பொறுமையோடு வாழ்வது. ஒவ்வொருவரிடத்திலேயும் ஒரு குணம் இருந்தாலும் கூட எல்லா குணங்களை விட ஒரு சிறந்த குணம் என்பது பொறுமை என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுக்கு முன்பதாக வாசித்து காண்பிக்கப்பட்ட ஹதீஸிலே அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு மனிதனுக்கு எத்தனையோ நல்ல குணங்கள், எத்தனையோ பண்பாடுகளை வழங்குகிறான். அவைகளிலே ஆக சிறந்த பண்பாடு என்பது பொறுமைதான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுவார்கள். வமா உஅத்திய அஹதுன் அதாஅன் ஹைரன் வஅவ்ஸஅ மினஸ் ஸபரி. உங்களிலே ஒருவர் சிறந்த பண்பாக, விசாலமான பண்பாக, குணமாக, பொறுமையை விட வேறு எதையும் கொடுக்கப்பட மாட்டார்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுவார்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவும் இந்த பொறுமை குறித்து பல்வேறு விஷயங்களை சலாகித்து சொல்லி காண்பிக்கிறான். வாழ்க்கையினுடைய எல்லா நிலைகளிலேயும் யார் பொறுமையோடு இருப்பார்களோ அவர்களுக்கு தரக்கூடிய கூலி குறித்து அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லுவான், இன்னமா யுவஃபா ஸாபிரூன் அஜ்ரஹும் பிகைரி ஹிசாபின்.
இன்னமா யுவஃபஸ் ஸாபிரூன் அஜ்ரஹும் பிகைரி ஹிசாபின். வாழ்நாளுடைய எல்லா நிலைகளிலேயும் யார் பொறுமையோடு வாழ்ந்தார்களோ வாழ்வார்களோ அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய கூலி என்பது கணக்கில் அடங்காதது என்பதாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா குறிப்பிடுவான். தொழுகைக்கான கூலி அது அளவானது, நோன்பிற்கான கூலி அது அளவானது, மற்ற வணக்க வழிபாடுகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய கூலி பிரதிபலன் எல்லாம் அளவானது தான். ஆனால் வாழ்க்கையிலே பொறுமையோடு இருக்கும் பொழுது அதற்காக நாளை மறுமை நாளிலே அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா கொடுக்கக்கூடிய பலன் இருக்கிறதே, கூலி இருக்கிறதே, நன்மாராயணம் இருக்கிறதே, அது அளவுக்கு அதிகமாக கணக்கு போட முடியாத அளவிற்கு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா கூலி தருகிறான். இன்னமா யுவஃபஸ் ஸாபிரூன, பொறுமையாளர்கள் அவர்களுக்கு கூலி கொடுக்கப்படுவதெல்லாம் பிகைரி ஹிசாபி, கணக்கில் அடங்காத அளவிற்கு கூலி கொடுக்கப்படுவார்கள் என்பதாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லக்கூடிய இந்த வசனத்திற்கு குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் இப்படியும் சொல்வார்கள். ஹிசாப் என்பதற்கு கணக்கில் அடங்காதது என்பது ஒரு அர்த்தமாக இருந்தாலும் விசாரணை என்றும் ஒரு அர்த்தம் உண்டு. இந்த உலகத்தில் யார் பொறுமையோடு வாழ்ந்தார்களோ வாழ்வார்களோ நாளை மறுமை நாளிலே அவர்களுக்கு விசாரணை கிடையாது. விசாரணைக்கு முன்பதாகவே அவர்கள் சொர்க்கத்துக்கு அனுப்பப்படுவார்கள் என்ற ஒரு விளக்கத்தையும் முஃபஸ்ஸிர்கள் திருமறையினுடைய விரிவுரையாளர்கள் சொல்லித் தருவார்கள். இந்த நேரத்தில் தான் பொறுமையாக இருக்க வேண்டும், இந்த விஷயத்தில் தான் பொறுமையாக இருக்க வேண்டும் என்பதல்ல. வாழ்நாளிலே சில நேரங்களிலே கஷ்டங்கள் வரலாம். கஷ்டங்கள் வரும் பொழுது அல்லாஹுடைய உதவி தேவைப்படும். அல்லாஹ் குர்ஆனிலே இப்படியும் சொல்லுவான், வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாத்தி, பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் அல்லாஹ்விடத்திலே நீங்கள் உதவி தேடுங்கள். வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாத்தி, பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் நீங்கள் உதவி தேடுங்கள் என்பதாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அல்லாஹுடைய உதவியை பெறுவதற்கான 2 வழிகளை சொல்லி காண்பிக்கிறார். கஷ்டங்கள் வரும் பொழுது நல்லடியார்கள் இதைத்தான் செய்வார்கள். மக்களிடத்திலே போய் புலம்ப மாட்டார்கள். ஏதாவது கஷ்டம், எனக்கு இந்த கஷ்டம் வந்திருக்கிறது என்பதாக படைப்புகளிடத்திலே போய் முறையிட மாட்டார்கள். அல்லாஹ்வை சார்ந்தவர்கள் மாறாக அல்லாஹ்விடத்தில் மட்டும்தான் சொல்லுவார்கள். உது செய்வார்கள், முஸல்லாவை எடுப்பார்கள், யாருக்கும் தெரியாமல் 2 ரக்காத்து தொழுவார்கள், அல்லாஹ் உதவி செய் என்பதாக கேட்பார்கள். தொழுகையை கொண்டு அல்லாஹ்விடத்திலே உதவி தேடுவார்கள். அல்லாஹு தஆலா இன்னொரு வழியையும் சொல்கிறான், என்ன கஷ்டம் வந்ததோ அதை பொறுத்து கொள்ளுங்கள், பொறுமையோடு இருங்கள், தொழுகையின் மூலமாக என்ன உதவி கிடைக்குமோ அதே உதவி பொறுமையின் மூலமாகவும் கிடைக்கும் என்பதாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லுவான். இந்த வசனத்திலே தொழுகையும் அல்லாஹ் குறிப்பிடுகிறான், பொறுமையையும் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இதில் கவனிக்க வேண்டியது, தொழுகையை விட பொறுமையிலே அதிக சக்தி உண்டு என்பதை நிரூபிப்பதற்காக வேண்டி, விளக்கி தருவதற்காக வேண்டி பொறுமையை அல்லாஹ் முற்படுத்தி சொல்கிறான். வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாத்தி, முதலாவதாக பொறுமையை அல்லாஹ் சொல்லுவதை கொண்டு தொழுகையை விட பொறுமையிலே நிறைய சக்தி இருக்கிறது. அல்லாஹுடைய உதவியை வாங்குவதற்கான நிறைய பவர், வலிமை அந்த பொறுமையில் இருக்கிறது என்பதை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த வசனத்தின் மூலமாக குறிப்பிடுவான். எந்தெந்த விஷயங்களிலே பொறுமையாக இருக்க வேண்டும் உலமாக்கள் சொல்வார்கள். 4 விஷயங்களை சொல்லித் தருகிறார்கள். ஒன்று, அல்லாஹுடைய கலா கதரை புரிந்து கொள்வது, இந்த நேரத்திலே பொறுமையாக இருப்பது. அஸ்ஸபரு,
அலல் கல்லாஇ, அல்லாஹுடைய கல்லா கதரின் மீது பொருந்திக் கொள்வது, பொறுமையாக இருப்பது. இரண்டாவது, அல்லாஹ் சொன்ன விஷயங்களை, கட்டளைகளை நிறைவேற்றுவதில் ஏற்படக்கூடிய சிரமங்களின் மீது பொறுமையாக இருப்பது. அஸ்ஸபரு அல தாஆதி, வணக்க வழிபாடுகளிலே ஏற்படக்கூடிய கஷ்டங்களை பொறுத்து கொள்வது. மூன்றாவது, அஸ்ஸபரு அலல் மஅசியதி, பாவங்களின் மீது ஏற்படக்கூடிய சிரமங்களை பொறுத்து கொள்வது. நான்காவதாக உலமாக்கள் சொல்வார்கள், அஸ்ஸபரு அலல் முசீபத்தி, வாழ்நாளிலே ஏற்படக்கூடிய முசீபத்துகளின் மீது பொறுத்து கொள்வது. எல்லாமே நாம் நினைப்பது போல வாழ்க்கையிலே நடந்து விடாது பெருமக்களே. சில விஷயங்களை அல்லாஹ் முழுக்க முழுக்க தன்னுடைய கட்டுப்பாடிலே வைத்திருக்கிறார். ஒரு மனிதர் நினைப்பார், எனக்கு இப்படிப்பட்ட மனைவிதான் கிடைக்க வேண்டும் என்பதாக. அவர் நினைத்ததை போல மனைவி அவருக்கு அமையாது. ஒரு மனிதர் நினைப்பார், எனக்கு இது மாதிரியான குழந்தைகள் கிடைக்க வேண்டும் என்பதாக. அவர் நினைப்பதை போல நிச்சயமாக குழந்தை கிடைக்காது. ஒரு மனிதர் நினைப்பார், என்னுடைய வியாபாரம் இப்படிதான் லாபகரமாகவே இருக்க வேண்டும் என்பதாக நினைப்பார்கள். அப்படியெல்லாம் அமைந்து விடாது. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த படைப்புகளை படைப்பதற்கு முன்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நூரை படைத்ததற்கு பிறகு இந்த உலகத்தில் அல்லாஹ் படைத்த முதல் பொருள் என்ன தெரியுமா? பேனாவைத்தான் அல்லாஹ் படைத்தான். அல்லாஹ் முதலாவதாக படைத்தது பேனாவை. அந்த பேனாவை அல்லாஹ் படைத்து விட்டு அந்த பேனாவை பார்த்து அல்லாஹ் சொன்னான், எழுது என்பதாக அல்லாஹ் சொன்னான். அது அல்லாஹ்வை பார்த்து கேட்டது, மா அக்துபு, என்ன எழுதட்டும்? அல்லாஹ் சொன்னான், என்னவெல்லாம் இது வரைக்கும் ஆகிவிட்டதோ அதையும் எழுது. இனி உலகம் அழியும் வரைக்கும் என்னவெல்லாம் ஆகுமோ அதையும் எழுது. எல்லாவற்றையும் அல்லாஹ் நம்முடைய பிறப்புக்கு முன்பதாகவே, பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாகவே அல்லாஹ் எழுதிவிட்டான். என்னவெல்லாம் நடக்கும் என்பது அல்லாஹ்வினுடைய முடிவு. அல்லாஹ் கதிரின் பிரகாரம் அல்லாஹ் முடிவு செய்து விட்டான். விளங்குவதற்கு நான் சொல்லுவது உண்டு, ஒரு மனிதர் இந்த குணத்திலே ஒரு நல்ல மனைவி அமைய வேண்டும் என்பதாக நினைத்திருப்பார். திருமணத்திற்கு பிறகு அவருக்கு அமைந்தது ஆக மோசமான மனைவியாக இருக்கும். வாழ்நாள் முழுவதும் அழுது கொண்டிருப்பார். அந்த மனைவியை வைத்து கொண்டு விடவும் முடியாது, வாழவும் முடியாது. இது நம்முடைய கட்டுப்பாடிலே கிடையாது. ஒரு மனைவியினுடைய குணம், நல்ல பண்புகள் அமைவது அல்லாஹுடைய முடிவிலே இருக்கிறது. சில நேரங்களிலே குழந்தைகள் சோதனையான குழந்தைகள் அமைந்து விடலாம், ஊனமுள்ள குழந்தைகள் அமைந்து விடலாம், அல்லது வேறு ஏதாவது குழந்தைகள் அமைந்து விடலாம். எதுவுமே நம்முடைய கட்டுப்பாடிலே கிடையாது. இதுவும் அல்லாஹுடைய கலா கதிர் தான். இப்படி பல்வேறு விஷயங்கள் அல்லாஹுடைய கலா கதிருடைய கட்டுப்பாடில் இருக்கும் பொழுது உலமாக்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள், அல்லாஹுடைய கலா கதிரின் மீது பொறுமை வேண்டும். நடப்பதற்கு முன்பதாக பல்வேறு இயக்கங்கள் இருக்கலாம், பல்வேறு எதிர்பார்ப்புகள் இருக்கலாம். ஆனால் நடந்ததற்கு பிறகு பொறுமை வேண்டும். வார்த்தையை அள்ளி வீசிவிடக்கூடாது. தகதீருக்கு மாற்றமான வார்த்தைகளை சொல்லிவிடக்கூடாது. என எப்படி அமைந்து விட்டது என்பதாக, என்ன சோதனை அல்லாஹ் கொடுத்து விட்டான் என்பதாக எதையும் சொல்லக்கூடாது. எதிர்பார்ப்புகள் இருக்கலாம். நடந்ததற்கு பிறகு பொருந்தி கொள்ள வேண்டும். இதை கலா கதிரின் மீது பொறுமை என்பதாக உலமாக்கள் கிதாபுகளிலே பதிவு செய்கிறார்கள். ஜாஹித் என்ற ஒரு இமாம் அவர்கள் இருந்தார்கள். ஹதீசுக்களை வல்லுனரும் கூட, முஹத்திஸாகவும் இருந்தார்கள். ஆனால் வெளிரங்கத்திலே பார்க்கும் பொழுது கருப்பு நிறமாக இருப்பார்கள், அழகில்லாதவர்களாக இருப்பார்கள். அவர்களுக்கு திருமண ஏற்பாடு ஆகிறது. அப்படி ஏற்பாடான பொழுது நிக்காஹ் நடைபெறுகிறது. நிக்காஹிற்கு பிறகு தன்னுடைய மனைவி அவர்கள் பார்க்கிறார்கள். மிக மிக பேர் அழகியான ஒரு மனைவியை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஏற்பாடு செய்திருக்கிறார். இவர் கருப்பானவர், அழகில்லாத ஒரு மனிதர்,
ஹதீஸுக்கலை வல்லுனர் அந்த ஹதீஸுக்காக வேண்டிய அந்த அழகான பெண்மணி அவர்களை திருமணம் செய்கிறார்கள். ஆனால் இவ்வளவு அழகாக இருப்பார்கள் என்பது நிக்காஹுக்கு பிறகுதான் அவர்களுக்கு தெரிய வருகிறது. மனைவி பார்த்து சொன்னார்கள், நான் ஷுக்குருடைய வாழ்க்கையை கடைபிடிக்கிறேன், நீங்கள் சபருடைய வாழ்க்கையை கடைபிடியுங்கள். முதல் நாளே மனைவியை பார்த்து சொன்னார்கள், நீங்கள் அழகான பெண்மணி, உங்களுக்கு என் போன்றவர்கள் கணவராக வரக்கூடாது, இது அல்லாஹுடைய ஏற்பாடு, அல்லாஹுடைய தக்தீர், நீங்கள் பொருந்தி கொண்டு வாழுங்கள். எனக்கு இது மாதிரியான ஒரு அழகான பெண் அமைவது நான் அல்லாஹுக்கு ஷுக்ரு செய்ய வேண்டும், நீங்கள் பொறுமையுடைய வாழ்க்கையை கடைபிடியுங்கள் என்பதாக ஹதீஸு கலை வல்லுனர் ஜாஹித் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள். அதுபோல சில நேரங்களிலே எதிர்பார்ப்புக்கு மாற்றமாக நாம் நினைத்தது கிடைக்காமல் போகலாம், அல்லது அதிருப்தியான விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே கிடைக்கலாம். மனைவியாக இருக்கலாம், குழந்தையாக இருக்கலாம், வியாபாரமாக இருக்கலாம், எத்தனையோ விஷயங்கள் நம்முடைய எதிர்பார்ப்புக்கு மாற்றமாக அமையும் பொழுது வார்த்தையை பயன்படுத்தி விடக்கூடாது. அல்லாஹுடைய கலாம் கதருக்கு மாற்றமான வார்த்தைகளை பயன்படுத்தி விடக்கூடாது. அந்த நேரத்தில் பொறுமையாக இருக்க வேண்டும். எல்லாமே அல்லாஹுடைய தக்தீரின் பிரகாரம்தான் என்பதாக யார் பொறுமையோடு இருப்பார்களோ அவர்களுக்கு நாளை மறுமை நாளிலே கொடுக்கப்படக்கூடிய கூலி அளவில்லாமல் கிடைக்கும். அதற்கான கூலி எண்ணிக்கையிலே கிடையாது, எண்ணிக்கையிலே அடங்காத அளவிற்கு உண்டான ஒரு கூலியை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா தருவான் என்பதாக திருமறையிலே அல்லாஹ் சொல்லி காண்பிப்பான். பல நேரங்களில் நாம் பார்ப்பது உண்டு, அல்லாஹு தஆலா சில தம்பதிகளுக்கு சோதனையான குழந்தைகளை கொடுத்து விடுகிறான். சில பேர்கள் வாழ்நாள் முழுவதும் இப்படி உழைப்பார்கள், நான் முதலாளியாக ஆக வேண்டும் என்பதாக வாழ்நாள் முழுவதும் உழைப்பார்கள். அவர்களால் முதலாளியாகவே ஆக முடியாது. வாழ்நாள் முழுவதும் யாராவது ஒரு நபரிடத்திலே தொழிலாளியாகவே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். ரிஸ்கை நிர்ணயிப்பது அல்லாஹுடைய கையிலே, அல்லாஹுடைய தக்தீரிலே பொருந்தி கொள்ள வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எனக்கு ஹலாலான ரிஸ்கை தந்து கொண்டிருக்கிறான், ரப்பு என்ன ஏற்பாடு செய்திருக்கிறானோ அதை நான் புரிந்து கொண்டேன் என்பதாக பொறுமையோடு வாழும் பொழுது அந்த உலக வாழ்க்கையிலும் நிம்மதி கிடைக்கும், ஆகிரத்திலேயும் ஒரு சிறந்த கூலியை அல்லாஹ் தருவான் என்பதாக இந்த ஆயத்தின் மூலமாக அல்லாஹ் வாக்கு தருகிறான். இரண்டாவது நிலை, வணக்க வழிபாடுகளை செய்யும் பொழுது கஷ்டங்கள் வரும். இவையிலே இமாம் ஜமாத்தோடு தொழுகிறோமே சாதாரண விஷயம் அல்ல, எல்லோருடைய சக்திக்கும் கட்டுப்பட்டதல்ல. 5 நேரமும் ஒரு மனிதர் தக்பீரே தஹரீமாவோடு தொழுகிறார் என்று சொன்னால் சாதாரணமான விஷயம் அல்ல. ஒரு நேரம் ஆழ்ந்த தூக்கம் வரும், அந்த நேரத்திலையும் எழுந்திருந்து வந்து உழு செய்து விட்டு தக்பீரே தஹரீமாவோடு தொழ வேண்டும். வேறு ஏதாவது உலகத்தினுடைய அலுவல்கள் வரலாம், அதையும் விட வேண்டும், அந்த நேரத்திலும் தொழுக வேண்டும். வணக்க வழிபாடுகளுடைய விஷயத்திலே பொறுமையாக இருக்க வேண்டும் என்பதாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சொல்வான். பல்வேறு நேரங்கள், குறிப்பாக குடும்பத்தார்களுக்கு நல்லதை சொல்லும் பொழுது அல்லாஹ்வே சொல்கிறான், வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலாத்தி வஸ்தபிர் அலைஹா, வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலாத்தி வஸ்தபிர் அலைஹா. குடும்பத்தார்களுக்கு தொழுகையை கொண்டு ஏவுங்கள், அதன் மீது பொறுமையாக இருங்கள். நாம் தீன்தாரியாக வாழ்வது லேசான விஷயம் பெருமக்கள். ஒரு தனி மனிதன் தீன்தாரியாக வாழ்வது ரொம்ப லேசான விஷயம். தன்னுடைய குடும்பத்தார்களையும் தீன்தாரியாக வாழ வைப்பது சாதாரணமான விஷயம் அல்ல. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவி, லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவி அல்லாஹுக்கு மாறு செய்பவர்களாக இருந்தார்கள். இப்படி பல்வேறு நபிமார்களுடைய குடும்பத்தார்கள் அல்லாஹுக்கு மாறு செய்பவர்களாக இருந்தார்கள். பல்வேறு கஷ்டங்கள், நல்ல விஷயங்களை சொல்லும் பொழுது, அல்லாஹுக்கு வழிபடும் பொழுது, அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு நடங்கள் என்பதாக சொல்லும் பொழுது பல்வேறு கஷ்டங்கள் வரும். அல்லாஹ் சொல்வான், வஸ்தபிர் அலைஹா, அதன் மீது பொறுமையாக இருங்கள். ஒரு நல்ல காரியத்தை ஒரு நாள் செய்வது லேஸ். பராத்துடைய இரவிலே நாம் பார்ப்பது உண்டு, லைலத்துல் கத்ருடைய இரவிலே பார்ப்பது உண்டு. பள்ளி நிரப்பமாக இருக்கும், இரவெல்லாம் நின்று தொழுகுவார்கள், தூங்க மாட்டார்கள் பல ஆயிரம் மக்கள். அதே மக்கள் அடுத்த நாள் ஃபஜ்ருக்கு வரமாட்டார்கள், லுகருக்கு வரமாட்டார்கள். வருடத்திலே ஒரு நாள் ஒரு இரவு வந்து அல்லாஹ் அல்லாஹ் என்பதாக கதறி
இரவெல்லாம் நின்று தொழுது அழுகுவது ஆக ரொம்ப லேசான விஷயம். அதே நேரத்திலே ஒரு சின்ன அமல் தொடர்ச்சியாக 2 ரகாத்து தஹஜ்ஜுத் வாழ்நாள் முழுவதும் தொழுவது சாதாரணமான விஷயம் அல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை சொல்வார்கள். யார் செய்ய முடியும் தெரியுமா? ஒரு சின்ன அமலை கூட தொடர்ச்சியாக செய்யும் பொழுது அதில் பல்வேறு சிரமங்கள் இருக்கும். அந்த அமல்கள் தான் அல்லாஹுக்கு பிடித்தமானது. அஹப்புல் அமாலி இலல்லாஹி அதுவமுஹா வ இன் கல்ல. அல்லாஹுக்கு பிடித்தது நிறைய செய்வது அல்ல, குறைந்து செய்வது தான். ஆனால் தொடர்ச்சியாக செய்வது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். 2 ரக்காத்து தஹஜ்ஜுத் வேண்டுமானால் தொழுது வாருங்களே. 2 ரக்காத்து தொடர்ச்சியாக லுஹாவி தொழுது வாருங்கள். இஷராக்குடைய தொழுகையை தொழுது வாருங்கள். முடியுமா என்பதாக பார்த்தால் சவாலான விஷயம். ஆனால் அதுதான் அல்லாஹுக்கு பிடித்தது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். அதிலே பல சிரமங்கள் உண்டு. ஒரு நாள் கடை மூடி விட்டு பள்ளியிலே கிடப்பது பெரிய விஷயம் அல்ல. 5 நேரமும் வியாபாரத்தை விட்டு விட்டு தொழுக வருவது சாதாரணமான விஷயம் அல்ல. அதிலே பொறுமையுள்ளவர்கள் தான். நாம் எப்பொழுது தொழுக போகலாம் என்பதாக நினைப்போமோ அப்பொழுதுதான் யாராவது எதையாவது வாங்க வருவார்கள். உதறி விட்டு நான் இமாம் ஜமாத்தோடு தொழுக போக வேண்டும் என்பதாக யார் வருவார்களோ அவர்களிடத்திலே பொறுமை இருந்து அல்லாஹுடைய வணக்க வழிபாடுகளிலே பொறுமை வேண்டும். 3வதாக உலமாக்கள் சொல்வார்கள், அஸ்ஸபுரு அலல் மஅசியதி. பாவம் செய்யும் பொழுது ஒரு இன்பம் கிடைக்கும். நஊது பில்லாஹ். விளங்குவதற்கு சொல்கிறேன், மனைவியை பார்ப்பதை விட அந்நிய பெண்ணை பார்ப்பதிலே ஷைத்தான் இன்பத்தை வைத்திருக்கிறான். ஹராம்களை நிக்காஹுடைய உறவுகளை விட விபச்சார உறவுகளிலே ஷைத்தான் ஒரு இன்பத்தை வைத்திருக்கிறான். அதையெல்லாம் உதறிவிட்டு நஃப்ஸை கட்டுப்படுத்தி எந்த மனிதன் வாழ்வானோ இதற்கு பெயர் பாவத்தின் மீது பொறுமையாக இருப்பது. ஒரே ஒரு நிகழ்வை குர்ஆன் சொல்லி காண்பிக்கிறது. ஹஸரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அரசியினுடைய வீட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அரசி என்பவள் கண்ணியமானவள், ஒரு நாட்டினுடைய பொறுப்புதாருடைய மனைவி. அவர்கள் தவறான விஷயத்திற்கு அழைப்பு கொடுக்கிறார்கள். கீழ்மட்டத்திலே உள்ளவர்கள் அல்ல. விபச்சாரத்துக்கு அழைப்பு கொடுப்பவர்கள் சாதாரண பிளாட்பாரத்தில் இருப்பவர்கள் அல்ல, மட்டமானவர்கள் அல்ல. உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி ஹஸரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் விபச்சாரத்திற்கான அழைப்பை தருகிறார்கள். சொன்னது மட்டுமல்ல, கடுமையான வார்த்தையும் கூட. ஃபஇல்லம் யஃஅல் மா ஆமுருஹு. நான் சொல்லக்கூடிய இந்த தவறான விஷயத்தை இந்த யூசுப் செய்யவில்லை என்று சொன்னால், ஃபஇல்லம் யஃஅல் மா ஆமுருஹு லயுஸ்ஜனன்ன வலயகூன மினஸ் ஸாகிரீன். ஜெயிலிலே அடைப்பேன், சிறைச்சாலையிலே அடைப்பேன், கேவலப்படுத்துவேன் என்பதாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த அரசை மிரட்டுகிறார். விரிவாக குர்ஆன் சொல்லி காண்பிக்கிறது. யாருமே கிடையாது அந்த இடத்துல. அரசை அழைக்கிறார்கள். அந்த நேரத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய நஃப்ஸை கட்டுப்படுத்துகிறார்கள், பொறுமையோடு இருக்கிறார்கள். அல்லாஹ்வை பார்த்து சொன்னார்கள், கால ரப்பி சிஜ்னு அஹப்பு இலைய மிம்மா யதுஊனனி இலைஹி. அல்லாஹ்வே, இந்த பெண்கள் எல்லாம் என்ன தவறுக்காக வேண்டி என்னை அழைப்பு கொடுக்கிறார்களோ அதை விட ஜெயிலிலேயே நான் இருந்து போகிறேன், சிறைச்சாலையிலே இருக்கிறேன். சிறைச்சாலை வாழ்க்கை சாதாரணப்பட்டதல்ல, ஜெயில் வாழ்க்கை சாதாரணமானதல்ல. நினைத்த உடைகளை அணிய முடியாது, நினைத்த உணவுகளை சாப்பிட முடியாது, நினைத்த மாதிரி உறங்க முடியாது. ஒரு அடிமை வாழ்க்கை. நான் அரசனான ஒரு வாழ்க்கையை விட இந்த விபச்சாரத்தை செய்து ஒரு கண்ணியமான வாழ்க்கையை வாழ்வதை விட அல்லாஹ்வே ரப்பி சிஜ்னு அஹப்பு இலைய மிம்மா யதுஊனனி இலைஹி. இந்த பெண்கள் என்ன தவறான விஷயத்திற்கு அழைப்பு தருகிறார்களோ அது வேண்டாம் யா அல்லாஹ், என்னை பாதுகாத்தல் ரப்பே. இன்றைய காலத்தில் வாழக்கூடிய நிறைய வாலிபர்களுக்கு சொல்கிறேன், வாலிபர்கள் ஒழுக்காம இருந்தாலும் கூட, நல்லொழுக்கம் உள்ளவர்களாக இருந்தாலும் கூட, எத்தனையோ பெண்கள் ஒழுக்கமுள்ள வாலிபர்களை வழி தவற செய்கிறார்கள். கவனிக்க வேண்டும். எத்தனையோ பெண்கள் தான் ஒழுக்கமுள்ள வாலிபர்களை வழி தவற செய்கிறார்கள். ஹஸரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன வார்த்தையை சொன்னார்களோ அந்த வார்த்தையை நினைவு கூற வேண்டும். இது மாதிரியான தவறான ஒரு விஷயங்கள் நடக்கும் பொழுது பொறுமையோடு இருக்க வேண்டும் என்பதையும்
குர்ஆன் சொல்லி தருகிறது. இறுதியாக வாழ்நாளிலே கஷ்டங்கள் வரும். சபுருன் அலல் முசீபத்தி, கஷ்டம் வரும் பொழுது, சோதனை வரும் பொழுது அந்த நேரத்தில் பொறுமையாக இருப்பது. திரும்ப சொல்கிறேன் பெருமக்களிலே, எல்லோருடைய வாழ்க்கையிலும் இன்பம் உண்டு, எல்லோருடைய வாழ்க்கையிலையும் துன்பம் உண்டு. இரவும் பகலும் எப்படி ஒரு மனிதனுக்கு கட்டாயமோ அதுபோல இன்பமும் துன்பமும் ஒவ்வொரு மனிதனுக்கும் கட்டாயம். எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாக சோதனை வரும். அல்லாஹ் சொல்வான், அந்த சோதனை வரும் பொழுது தடம் புரண்டு விடக்கூடாது, வார்த்தைகளை விட்டு விடக்கூடாது. அல்லாஹ் என்ன இப்படி சோதித்து விட்டான், என்ன கஷ்டமான விஷயங்களை அல்லாஹ் கொடுத்து விட்டான். அல்லாஹ் சொல்லுவான், அது மாதிரியான முசீபத்துகள் வரும் பொழுது, சோதனைகள் வரும் பொழுது என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? வபஷ்ஷிரி ஸாபிரீன் அல்லதீன இதா அஸாபத்துஹும் முஸீபத்துன் காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அந்த சோதனை வரும் பொழுது இதைத்தான் சொல்ல வேண்டும், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அல்லாஹும்ம அஜிர்னி ஃபி முஸீபத்தி வஹ்லுஃப் லி கைரம் மின்ஹா. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவையும் சேர்த்து சொல்லி தருகிறார்கள். ஒரு சோதனை வரும் பொழுது இன்னா லில்லாஹ் சொல்லுங்கள், அத்தோடு இந்த துஆவையும் ஓதுங்கள், அல்லாஹும்ம அஜிர்னி ஃபி முஸீபத்தி வஹ்லுஃப் லி கைரம் மின்ஹா. சோதனை எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் அந்த சோதனையை விட அல்லாஹ் மிக பெரியவன். சோதனை எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் அந்த சோதனையை விட அல்லாஹ் மிக பெரியவன். அந்த அல்லாஹ்விடத்திலே போய் சொல்ல வேண்டும், மனிதர்களிடத்திலே சொல்லாதீர்கள், மனிதர்களிடத்திலே முறையிடாதீர்கள். எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும், எவ்வளவு சோதனைகள் வந்தாலும், ஒரே ஒரு நிகழ்வை சொல்லி நிறைவு செய்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துக்கு பிறகு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பள்ளி வாசலிலே அமர்ந்திருக்கிறார்கள். பக்கத்தில் இன்னொருவர் அமர்ந்திருந்தார். அப்பொழுது தூரமாக ஒரு வயதான பெண்மணி அவர்கள் போய்கொண்டிருந்தார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அருகில் இருந்த அந்த மனிதரை பார்த்து கேட்டார்கள், சொர்க்கத்து பெண்ணை நீங்கள் பார்க்க விரும்புகிறீர்களா? சுவனத்து பெண்ணை நீங்கள் பார்க்க விரும்புகிறீர்களா? அல்லா உரீக இம்ரஅத்தன் மின் அஹ்லில் ஜன்னா, ஒரு சுவன பெண்ணை உங்களுக்கு நான் காட்டவா? பக்கத்தில் இருந்தவரை பார்த்து சொன்னார்கள். அந்த மனிதரும் சொன்னார், காண்பியுங்களேன். வயதான ஒரு பெண்மணி போய்கொண்டிருந்தார்கள். அதோ அந்த வயதான பெண்மணி போகிறார்களே, அவர்களை பார்த்து கொள்ளுங்கள், அவர்கள் சுவனத்து பெண்மணி என்பதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லிவிட்டு நபியினுடைய காலத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே நடந்த நிகழ்வை சொன்னார்கள். இந்த பெண்மணி பெருமானார் அவர்களிடத்திலே வந்தார்கள். நபியிடத்திலே வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு வலிப்பு நோய் உண்டு, எனக்கு வலிப்பு நோய் உண்டு. பல நேரங்களிலே நான் பாதைகளிலே போகிறேன், வலிப்பு நோய் ஏற்பட்டு விடுகிறது. இந்த நோய் நீங்குவதற்கு எனக்கு துஆ செய்யுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இந்த பெண்மணி வந்து முறையிட்டார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன் ஷிஅதி ஸபரதி வலகில் ஜன்னத்து வ இன் ஷிஅதி தஅவுதுல்லாஹ அன் யுஆஃபீகி. ரெண்டு விஷயத்தை உங்களுக்கு நான் விருப்பமாக தருகிறேன், தேர்வாக தருகிறேன். ரெண்டினை எதை வேண்டுமானாலும் நீங்கள் தேர்வு செய்து கொள்ளலாம். ஒன்று, நீங்கள் இந்த சோதனையின் மீது பொறுத்து கொண்டால் உங்களுக்கு சொர்க்கத்தை கொண்டு நான் வாக்கு தருகிறேன். என்ன நோய் உங்களுக்கு இருக்கிறதோ அந்த நோயை நீங்கள் பொறுத்து கொண்டால் வலக்கில் ஜன்னா, உங்களுக்கு நிச்சயம் சொர்க்கம் உண்டு. இல்லை, எனக்கு இந்த உலகத்திலே இந்த நோய் குணமாக வேண்டும் என்பதாக குணமாகுவதற்கு துஆ செய்ய சொன்னால் அதற்கும் நான் துஆ செய்கிறேன். ஆனால் அப்பொழுது சொர்க்கத்தை கொண்டு உத்தரவாதம் கொடுக்க முடியாது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணை பார்த்து சொன்னார்கள். அந்த பெண்மணி சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த நோய் என்னோடு இருக்கட்டும், நோய் நீங்க வேண்டாம். ஆனால் ஒரே ஒரு விஷயம், நான் பாதையிலே போவேன், தெருக்களிலே போய் கொண்டிருப்பேன், அந்த நேரத்தில் விழுந்து விடுவேன், வலிப்பு நோய் ஏற்பட்டுவிடும், என்னுடைய ஆடைகள் விலகும் யா ரசூலல்லாஹ், அந்த ஆடைகள் மட்டும் விலகக்கூடாது என்பதாக துஆ செய்யுங்கள். இன்றைய பெண்களிடத்தில் இதை போய் சொல்லுங்கள், நம்முடைய குடும்பத்து பெண்களிடத்தில் போய் சொல்லுங்கள். அவர்களே தங்களை கேவலப்படுத்திக் கொள்கிறார்கள். ஆடைகளை குறை ஆடையாக போடுவது, இறுக்கமான ஆடையாக போடுவது, அந்நிய பெண்களுடைய மோசமான பார்வைக்கு ஆளானாலும் பரவாயில்லை,
இதெல்லாம் ஃபேஷன் என்ற அடிப்படையில் போடக்கூடிய பெண்களுக்கு சொல்ல வேண்டும். வலிப்பு நோய் இருக்கும் பொழுது அந்த பெண்மணி கேட்டது இதுதான், அல்லாஹ்வுடைய ரசூலே, தெருக்களிலே செல்லும் பொழுது இந்த நோய் ஏற்படும் போது நான் விழுந்து விடுகிறேன், ஆடைகள் விலகுகிறது, ஆடைகள் விலகக்கூடாது என்பதாக துஆ செய்யுங்கள். நபியினுடைய துஆவின் அடிப்படையிலே நபிக்கு பிறகும் கூட, ரசூலுல்லாஹுடைய காலத்துக்கு பிறகும் கூட பல தடவை இந்த நோய் அவர்களுக்கு ஏற்பட்டது. மௌத்து வரைக்கும் இந்த நோய் இருந்தது. ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு சொர்க்கத்தை கொண்டு வாக்கு கொடுத்தார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், இவர்கள் சொர்க்கத்து பெண்மணி. நமக்கு வரக்கூடிய பல கஷ்டங்கள், பல நோய்கள், அதை பொறுத்து கொள்ளும் பொழுது நிச்சயமாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சொர்க்கத்தை தருவான். ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை என்ன தெரியுமா? பொறுமைக்கு மாற்றமாக நடக்கக்கூடாது, வார்த்தைகளை சொல்லிவிடக்கூடாது. அல்லாஹ் கஷ்டப்படுத்தி விட்டான், அல்லாஹ் என்னை சோதித்து விட்டான், யாரை பார்த்தாலும் சொல்வது நவுது பில்லா, அல்லாஹ் மன்னிக்க வேண்டும். பலர்களிடத்தில் இந்த விஷயம், யாரிடத்திலே போய் சொன்னாலும் கஷ்டம் நீங்காது. அல்லாஹ்விடத்திலே மட்டும் சொல்லும் பொழுதுதான் கஷ்டம் நீங்கும். அவனிடத்திலே மட்டும்தான் முறையிட வேண்டும். இந்த அளவிற்கு வாழ்நாளிலே எல்லா விஷயங்களிலும் பொறுமையோடு வாழும் பொழுது அல்லாஹ் கொடுத்தது கல்லாவுடைய அடிப்படையிலே அதிலே பொறுத்து கொள்வது, முறையாக வணங்குவது, அந்த நேரத்திலே ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், பயந்து பாவங்களை விடும் பொழுது பெரும் கஷ்டம் ஏற்படும், அந்த நேரத்திலே பொறுமையாக இருப்பது, வாழ்நாளிலே சோதனைகள் வரும், அந்த நேரத்திலே பொறுமையாக இருப்பது, இப்படி எல்லாம் பொறுமையாக இருப்பவர்களுக்கு அல்லாஹ் தரக்கூடிய கூலி ஒன்றல்ல, ரெண்டல்ல, 100 அல்ல, 200 அல்ல. இன்னமா யுவஃபஸ் ஸாபிரூன அஜ்ரஹும் பிகைரி ஹிசாப். பொறுமையாளர்கள் கணக்கு இல்லாமல் கூலிகள் கொடுக்கப்படுவார்கள் என்பதாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா வாக்கு தருவான். எதுவாக இருந்தாலும் ரப்புடைய நாட்டம்தான். அல்லாஹ் இந்த உலகத்திலே வாழும் பொழுது ரப்புடைய கலா கதரை ஏற்று என்ன கஷ்டம் வந்தாலும் பொறுமையோடு வாழக்கூடிய நல்ல உயர்ந்த வாழ்க்கையை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வ ஆஹிரு தஅவானா